அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வணிகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைவர்ஜென்ஸ்னா என்ன, பொசிஷன் ரோலர்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா நாளைக்கு என்னென்ன லெவல்லாம் ரீடெஸ்ட் பண்ணுவோம் அந்த ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் ஓன் அனாலிசிஸ் மூலியமாக நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைவர்ஜென்ஸ்னா என்ன? ரெண்டு இண்டெக்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் ஆகிறது தான் நம்ம டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். இன்றைக்கி நடந்தது பாருங்கள், பேங்க் நிஃப்டி நெகட்டிவாகவும் நிஃப்டி பாசிட்டிவ்லாம் ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொசிஷன் ரோலர்னா இந்த 7 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இண்டெக்ஸ் க்ரீன்லேயும் 4 இண்டெக்ஸ் ரெட்லேயும் ட்ரேட் ஆகுது. அதாவது ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, நெக்ஸ்ட் 50 இது 4 இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி, மிட் கேப்பு, அதுக்கப்புறம் சென்செக்ஸ், இந்த 3 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு அவங்க பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுறாங்க. அதாவது இது பை பண்ண இண்டெக்ஸை செல் பண்ணுறதாகவும், செல் பண்ண இண்டெக்ஸ் பை பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொசிஷன் ரோல் ஓவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்டு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நடக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒரு வால்டிலிட்டி கொடுக்கும். நல்லா மேலே போயிட்டு திரும்பி நல்லா கீழே திரும்பி மார்க்கெட் ஒரு மேலே, இந்த மாதிரி ஒரு வால்டிலிட்டி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி. அதாவது மேலே ஏறினாலும் கீழே இறங்குவோம், கீழே இறங்கினாலும் மார்க்கெட்டு மேலே ஏறும். இந்த மாதிரி பாசிபிலிட்டி இந்த டைவர்ஜென்ஸ் அண்டு பொசிஷன் ரோல் ஓவர் டைமில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது ஏன் மந்த் எண்டு மந்த் ஸ்டார்டிங்கில் நான் அதிகமான நாட்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஏன் இருக்குது சொல்கிறேன்னா, புது எக்ஸ்பெரி ஆரம்பிக்கிறதுக்கும் பழைய எக்ஸ்பெரி முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஹை இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஹெச்என்ஐ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஏ, ஸோ இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களோட பொசிஷன், அவங்க எடுத்து வச்சுருக்க பொசிஷன், அதாவது பை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி செல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா அவங்க பை பண்ணுவாங்க. ஸோ இங்கே அது அந்த பேலன்சிங் அதுதான் இந்த இண்டெக்ஸில் எல்லாமே நடக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பொசிஷன் ரோல் ஓவர் சொல்லுவோம். இந்த பொசிஷன் ரோல் ஓவர் டைமில் இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ எஸ்டர்டே போஸ்ட் மார்க்கெட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இன்னியோட ரீட்ரெஸ் லெவல் வழக்கம் போல் நம்ம இன்னையோட ரீட்ரெஸ் லெவல் எஸ்டர்டே போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த லெவல் எல்லாமே டச் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டிக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 23,870 இந்த லெவல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் டச் ஆகலை. காரணம் என்னென்னா இந்த டைவர்ஜென்ஸ் பொசிஷன் ரோல் ஓவர் தான். இன்றைக்கி பாருங்கள், பேங்க், அதாவது என்னோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிரேக் பண்ணவே இல்லை. பாருங்கள், நான் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன். மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பாக்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு மார்க்கெட் அந்த பாக்ஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு புட் சைடு ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாட்டம், அந்த பாக்ஸோட பாட்டத்தை தொடுவான்னு சொன்னேன். கரெக்டாக டார்கெட் நம்மளுக்கு டச் ஆகிடுச்சு. ஸோ பொசிஷன் ரோல் ஓவர் டைம்லேயும் டைவர்ஜென்ஸ் டைமில் மார்க்கெட் என்ன பண்ணுவான் சொல்லியிருந்தேன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ் பண்ணுவான்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நடந்திருக்கா. ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணுன்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரேட் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ட்ரேடாக மாறிடும். ஸோ
பேங்க் நிஃப்டியில் வந்து சார் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பாட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்தில் ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது ப்ரீமியம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ப்ரீமியத்தை வந்து நல்லா எரோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் வந்து நிஃப்டியில் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட லெவலை வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரேடும் வந்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீமியம் வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ப்ரீமியம் வந்து கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து நம்ம லெவல் 56,700 இந்த லெவல் வந்து நேற்று வந்து நம்ம கொடுத்துருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில். எந்த அளவுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து டச் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ நம்மளோட லெவலுக்கு வந்து மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நேற்று கூட பாருங்கள் 57,125 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் வந்து நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் பாருங்கள் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்மளோட லெவல் நோக்கி தான் வந்திருக்கான். ஸோ நம்ம லெவலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்ட்டு வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து நடந்தது. அதுவும் இல்லாமல் மிட் கேப்பும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நம்மளோட லெவல் டச் பண்ணியிருக்கோம் பாருங்க. 14,625 இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்க டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு டோஜியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகாது. ஸோ நம்ம வந்து அதனால தான் வந்து இந்த லெவலை வந்து சூஸ் பண்ணி இந்த லெவலத்தை பாருங்கள் ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலோ கொடுத்துட்டான். ஸோ நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? ஸோ என்னோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே டச் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னென்ன நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸு, அதுக்கப்புறம் வந்து மிட் கேப் இதெல்லாம் என்னென்ன லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த இதெல்லாமே வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாமே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ இது எதுக்கு எதனால் சொல்ல வரேன்னா மந்த்து நம்மளுக்கு வந்து புது எக்ஸ்பைரி மந்த்லி புது எக்ஸ்பைரி வந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டியாக வந்து ஒரு காட்டிட்டு என்ன தான் மார்க்கெட் வந்து மேலே போனாலும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் நமக்கு லெவல் கீழே பெண்டிங் இருக்கிறதுனால இது மேலே போகிறத ஒரு நான் ட்ராப்பாக தான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி நான் சொல்கிறேன்னா 24,100 இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை நான் பார்க்குறேன். ஸோ இந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து திரும்பி 24,000 வந்து கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் நம்மளோட லெவலை வந்து டச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ 24,000 வந்து தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் 24,000 வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் கம்மிங் டேஸில் வந்து நம்மளோட 23,870 இந்த லெவலை தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி இது. மார்க்கெட்டு இந்த லெவலை வந்து தொடாமல் மார்க்கெட் மேலே போகாதுன்றது வந்து என்னோட அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் 2 லெவல் வந்து கொடுக்குது. 24,100 வந்து நாளைக்கு வந்து டச் பண்ணிவிட்டு அதாவது மேலே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு 24,000 நோக்கி வரதுக்கான ப்ராபபிலிட்டியாக பார்க்குறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டீப் அனாலிசிஸ் வந்து நான் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை நான் பார்க்குறேன் நாளைக்கு. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கீழே இறங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு நடக்கிற அப்சைட் மூவ்மெண்ட் எல்லாமே ஒரு ட்ராப்பாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்.
ஸோ எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம லைவில் வந்து பார்க்கலாம். 57,100. ஸோ இந்த லெவலை வந்து நான் வந்து நாளைக்கான லெவலாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல தொட்டுட்டு திரும்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77,150 இந்த லெவலை வந்து மேலே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டியாக பார்க்குறேன். ஸோ ஃபர்தராக வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலை டச் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக கீழேனா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வரதுக்கான பாசிபிலிட்டியாக பார்க்குறேன். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 76,750 இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியாக நான் பார்க்குறேன். மேலே போயிட்டு ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப்பில் தான் ஓப்பன் ஆகும். பட் அது வந்து சஸ்டெயின் பண்ணுறானா இல்லை வந்து ஒரு ஃபாலோ கொடுக்குறானான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 லெவலை வந்து நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவலாக வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு. ஸோ மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 14,650 இந்த லெவலை வந்து நாளைக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். 14,650 இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்தேன்னா இந்த பாக்ஸோட மிட்லைன் இல்லை இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியாக பார்க்குறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு லைவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல் தான் நாளைக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி.